ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் வழக்கம் போல தேவ சமூகத்தில் கூடி வந்து அவரை மகிமைப்படுத்தி விண்ணப்பங்கள் வேண்டுதலில் ஏறெடுக்கும்படியாய் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நாம் தேவனுக்கு துதி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. அவருக்கு இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சபையின் அஸ்திபார உபதேசங்களை குறித்து சபைகளுக்கு பேசும்படி தேவன் எனக்கு அனுமதியும் அங்கீகாரமும் தந்திருக்கிறார். மீண்டும் அந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும். கிறிஸ்துவின் சபையின் அஸ்திவாரம், இயேசுவின் நாமத்தை, சிலுவை பலியை, தூய ஆவியானவரை மையப்படுத்துகிற சபைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அஸ்திவார அடிப்படைகளை தேவன் எனக்கு கற்றுத்தந்து அதை எல்லா சபை சூழ்நிலையில் பேசும்படி எனக்கு அனுமதி தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அடிப்படையில் தான் உங்களோடு நான் பேசுகிற செய்திகள் அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இது ஒன்று. ஓகே. பொதுவாக நீங்கள் பல ரீதியில் கேட்கிற செய்திகள் பல மீடியாஸ் மூலமாக நீங்கள் கேட்பீர்கள். பிரசங்கியார் மூலம் நீங்கள் கேட்பீர்கள். ஆமாம், பல ரீதியில் பல சூழ்நிலையில் நீங்கள் இயேசுவின் நாமத்தில் அல்லது பைபிளின் அடிப்படையில், எல்லாருமே பைபிள் பேஸ்டு தான் இல்லையா, பைபிளை வச்சு தான் பேசுகிறாங்க. நீங்கள் கேட்பீங்க. அந்த செய்திகளுக்கும் நான் பேசுகிற செய்திகளுக்கும் நிச்சயமாய் ஒரு வேறுபாட்டை காண்பீர்கள். அந்த வேறுபாடு இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையோடு தேவன் இந்த வேலையை எனக்கு தந்திருக்கிறார். அதை முடிந்த வரைக்கும் அதை உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. தேவன் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. நல்லது. நம்ம இனி வசனத்தில் போனோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அதிகாரங்கள், துரைத்தனங்கள், வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிற விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட செய்தி, நாம் வாழுகிற உலகம் ஒரு போராட்ட களம். இந்த வாழ்க்கை ஒரு போராட்டம். நாம் போராடுவதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று தெளிவாக சொல்லுகின்றார். மனுஷ சக்திகள், மனுஷ சக்திக்கு அப்பாற்பட்ட ஆவிக்குரிய சக்திகள் இல்லையா, அந்த ரெண்டு சக்திகளோடும் நாம் போராட வேண்டியவர்களாகத்தான் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறோம். போராட்டம் இல்லாமல், பிரச்சனை இல்லாமல், சுகமாய் ஒருவேளை எதை ஆசீர்வாதம் என்று சொல்லுவார்களோ எனக்கு தெரியலை, அப்படி வாழ அழைக்கப்படவில்லை என்பது முதலாவது ஆண்டவருடைய பிள்ளைகளை அறிந்திருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால், பல சந்தர்ப்பங்களில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டால், இயேசுக்கு பின்னால் வந்துட்டா எல்லா பிரச்சனையும் மாறிடும், எல்லாம் வியாதி சுகம் ஆயிரும், எல்லாம் சுமூகமாய் மாறிவிடும் என்று சொல்லி ஒரு தவறான அபிப்பிராயம். ஏன்னா அந்த பிரசங்கம் பண்ணக்கூடிய தொனியினால் ஜனங்கள் அப்படி தவறாய் நம்பி விடுகிறார்கள். ஒருபோதும் அப்போஸ்தலரோ இயேசுவோ அப்படி போதிக்கவில்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, உங்களில் சிலரை 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், உங்களில் சிலரை சாத்தான் காவலில் போடுவான், மரண பரியந்தம் உண்மையாயிரு, ஜீவ கிரீடை உனக்கு தருவேன். மரண பரியந்தம் போராட்டம் இருக்கிறது, உபத்திரம் இருக்கிறது, துன்பங்கள் இருக்கிறது என்பதை அந்த வசனத்திலிருந்து புரிந்து கொள்கிறோம். சரி, இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படைக்கு என்ன காரணம் என்பது நான் அடிக்கடி சொல்லுவதான். தேவசாயில் படைக்கப்பட்டு ஆசீர்வாதமாக இருந்தது உண்மை. ஒரு காலம் இருந்தது. பிறகு அவர்கள் தேவனை புறக்கணித்து சாத்தானை தெரிந்து கொண்டார்கள். அதாக அடிப்படை. கற்ற சொன்னார், நீ அது ஆதியாகமம் 2:17 நீ சாகவே சாவாய்,
இப்போ பிசாசு சொல்லுகிறான் ஆதியாகமம் 3:4 நீ சாகவே சாவதில்லை, ஒன்றுக்கொன்று எதிரானது. ஸோ இப்போ தேவனை அவர்கள் நம்பவில்லை, கர்த்தரை சார்ந்து கொள்ளவில்லை, சாத்தானுக்கு பின்னால் வந்துட்டாங்க. விளைவு எல்லாம் தலைகளாய் சகலம் சாபமாயிற்றுங்கிறதை நம்ம பார்த்துருக்குறோம். அது விவிலியத்தினுடைய முதல் செய்தி. இந்த விவிலியத்தை வச்சுருந்தா யாரும் அதை மாற்ற போகிறதில்ல. அதுக்கப்புறம் சகலம் சாபமாயிற்று. ஆகவே இனி மரண பரியந்தம் நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கு திரும்புவாய், அது வரைக்கும் எல்லா சாபமும் இருக்க வேண்டும் என்பது மனிதனுடைய திட்டம் இல்லை, தேவனுடைய திட்டம். சாத்தானுடைய திட்டம் இல்லை, தேவனுடைய திட்டம். இப்படி தான் புரிஞ்சுக்கணும். அவர் தான் சொன்னார், சாத்தான் சொல்லலை. இப்படி நீங்கள் சபிக்கப்படுவீர்கள், மண்ணுக்கு போவீர்கள்னு சொன்னார் சாத்தான் இல்லை, கடவுள் தேவனாகிய கர்த்தர் சொன்னார். இந்த சாபத்தைப்பட்டவர் தேவன். மனுஷன் இப்படி தான் இருக்கணுங்கிறது நியமித்திருக்கிறது தேவனுடைய திட்டம். அது வெளிப்படுத்தல் 14:13 கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு இளைப்பாறுவார்கள். அப்போ கர்த்தருக்குள் வாழ்ந்து மரிக்கிறது வரைக்கும் இளைப்பாறுதல் இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. இருக்க வேண்டும் என்று நியமித்தது சாத்தான் அல்ல, தேவனாகிய கர்த்தர் தான் அதை நியமித்தார். அதுக்கு காரணம் அவர்கள் தேவனை புறக்கணித்து சாத்தானை தெரிந்து கொண்டதுனால நீயும் உன் வம்சமும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். ரோமர் 8:21-23 வரை படித்தா, ரோமர் 8:21-23 வரை அந்த வசனத்தை படிங்க. ஓகே, சொல்லுதான், இருந்தாலும் அடிப்படையை உறுதிப்படுத்துவது அவசியம். 8:21 21 ரோமர் 8:21 ரோமர் 8:21 சர்வ சிருஷ்டியும் இந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்படித்தினவராலே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. படிங்க. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் எல்லா சிருஷ்டியும் ஏகமாய் தவிக்கிறது, பிரசவ வேதனைப்படுகிற அளவு தவிக்கிறது. அதுவும் இல்லாமல் ஆவியின் முதற்பலன்களை பெற்ற நாமும் கூட சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருவதற்கு காத்திருந்து நாமளும் தவிக்கிறோம். எல்லா சிருஷ்டியும் தவிக்கிறது, தேவ பிள்ளைகளும் தவிக்கிறாரு. தேவ பிள்ளைகளுடைய தவிப்பு என்னது? இந்த சரீரத்திலிருந்து கிறிஸ்துவுக்கு ஒப்பான சரீரம், தேவ பிள்ளைகள். அது லூக்கா 20:36 அவர்கள் தேவனுக்கு பிள்ளைகளும் தேவதர்களுக்கு ஒப்பானவர்களுமாய் இருப்பார்கள், இனி மறிக்க மாட்டார். இந்த அனுபவத்தை அடைகிறதுக்கு தவித்து கொண்டிருக்கிறோம். ஏன்? இந்த சகல சிருஷ்டியும் மாயைக்கு, அழிவுக்கு, அழிவின் அடிமைத்தனத்திற்கு தேவனாலே ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை மனசில் வைங்க. தேவனாலே தான் ஒப்பு கொடுக்கிறது, சாத்தான் இல்லை. நீங்கள் இந்த பிரசங்கி தான் பெரிய ஞானி, சிந்தனையாளன் அப்படியெல்லாம் சொல்வாவ. அவன் சொல்லுகிறான், பிரசங்கி 1:13 அவனை அதை தான் சொல்லுகிறான். பிரசங்கி 1:13 சூரியனுக்கு கீழே நடப்பதெல்லாம் வானத்தின் கீழ் நடப்பதெல்லாம் ஞானமாக விசாரித்து ஆராய்ச்சி செய்கிறதற்கு என் மனதை பிரயோகம் பண்ணினேன். மனுபுத்திரர் இந்த கடும் தொல்லையில் அடிபடும்படிக்கு தேவனே அதை அவர்களுக்கு நியமித்திருக்கிறார். எல்லா வசனமும் சரிதானே? எல்லாம் ஒரே லைனில் தான் வரும். தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். பிரசங்கி சாலமன் சொல்லுகிறான். பவுல் சொன்னார், தேவனே மாயைக்கும் அழிவுக்கும் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அது உற்பத்தி ஆதியாகம புத்தகத்தில் அவர் சொன்ன வார்த்தையை பார்த்துட்டோம். ஸோ இதுதான் இந்த உலகத்துக்கு நிலைமை. இயேசு சொல்லுகிறாரு லூக்கா 23:28 லூக்கா 23:28 சொல்லுகிறார், எருசலேம் குமாரத்திகளே, எனக்காக அழாமல் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். அல்ல, இந்த வார்த்தை ஆதியாகமம் 3:16 இருக்கு. நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது, அதாவது நீ பெருகும்போது, அந்த சப்ஜெக்ட் தான் சொல்லார். நீ பெருகும்போது வேதனையை பெருக பண்ணுவேன்னு சொன்னதான் இந்த கர்த்தர் தான். அதே காரியத்தை ஆண்டவர் உறுதிப்படுத்தார். நீங்கள் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழ வேண்டும். ஏன்னா அது தேவனுடைய ஏற்பாடு. இதுலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது. ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். அது 31 இன்னொன்று சொல்வார், பச்சை மரத்துக்கு இதை செய்வார்களானால் பட்டை மரத்திற்கு இதை செய்ய மாட்டாள். அப்போ நான் தேவகுமாரனாய்
நான் ஆதாமுடைய வம்சத்தில் பிறக்கலை, நான் பரிசுத்த ஆவியானவரால் பிறந்தேன். ஆனால் மரியாளுக்கு பிள்ளைங்கிறதுல பாதி ஆதாமுக்கு வம்சம் வந்துடுது, பாதி தேவகுமாரன் பாதி மனுஷகுமாரன். அப்போ தேவகுமாரனாய் பிறந்து பாதி மனுஷ ஆதாமுடைய வம்சத்தை சேர்ந்த போதிலே எனக்கு இந்த நிலைமை இருக்கிறது. பச்சை மரமாகி எனக்கு இதுன்னா நீங்கள் பட்டை மரம், நீங்கள் முழுசாக ஆதாமுடைய வம்சம், நான் பாதி தான் ஆதாமுக வம்சம் உலகத்தில் இருக்கும்போது. ஸோ உங்கள் நிலைமை என்ன என்று ஆண்டவர் கேட்குற ஒரு காரியத்தை நான் பார்க்குறோம். அநேக நெருக்கங்கள் வழியாய் ஆமாம் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன் என்ன ஆண்டவர் சொன்ன வசனம் உண்டு. இப்படி தான் கடந்து போனார்கள். சரிதானே? இதுதான் உண்மை. பேதுரு சொல்லுகிறார் 1 பேதுரு 1:6 1 பேதுரு 1:6 அவர் இப்படி சொல்லுவார், உங்களுடைய சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. 1:6 தானே? சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 1:6 1 பேதுரு 1:6 என்னது? சரி வாசிங்க. இதில் நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துன்பப்படுகிறீர்கள். சரி போதும். அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக இருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம், ஓகே, அந்த சுதந்திரம் இங்கே இல்லை, பரலோகத்தில் தான் வைக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஒரு சுதந்திரம் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது? பரலோகத்தில் தான் வச்சிருக்கு. இந்த உலகத்தில் இருக்கும்போது துன்பப்பட வேண்டியது அவசியம். சரிதானே? அந்த வார்த்தை அடுத்த வசனத்தில் அது அவசியம். இது சபைக்கு சொன்ன செய்தி தானே. துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் பலவிதமான உபத்திரவங்களினாலே துன்பப்படுகிறீர்கள். அப்போஸ்தலர் 14:22 அப்போஸ்தலர் 14:22 நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாய் அப்போஸ்தலர் என்ன போதிச்சாங்க? அநேக சீஷருடைய மனசை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி புத்தி சொல்லி அநேக உபத்திரவங்கள் வழி தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார். நல்லா கவனிக்கீங்களா? அப்போ ஆதி தபதிக்கு என்ன பிரசவம் பண்ணாங்க? பிரச்சனை எல்லாம் தீந்துரும், வியாதி எல்லாம் தீந்துரும், சுகமாக இருப்பாய், சந்தோஷமாக இருப்பாய். இவங்க ஆசீர்வாதம்னு வார்த்தை சொல்கிறாங்க. ஒருவேளை அவங்க என்ன கற்பனையோ தெரியாது. ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படி சொல்ல இல்லையே. இதுதான் சபையின் அஸ்திபாரம், கிறிஸ்துவின் சபையின் அஸ்திபாரம் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, உங்களுக்கு அது விளங்கணும். ஏன்னா இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற எல்லா நன்மைகளும் கிடைக்கணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா? இயேசுவின் நாமத்தில் வியாதி போகணும், இயேசுவின் நாமத்தில் பேய போகணும், இயேசுவின் நாமத்தில் என்னெல்லாம் உண்டோ. அப்போ இயேசுவின் நாமத்தில் உள்ள நன்மைகள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம அந்த இயேசுவின் அஸ்திபாரத்தில் இருக்க வேண்டும், அந்த கிறிஸ்துவின் சபையினுடைய அஸ்திபாரத்தில் இருக்க வேண்டும் என்பது அவசியம். அதனால்தான் அந்த அஸ்திபாரத்தை நாங்கள் போடணும். கிறிஸ்துவின் அஸ்திபாரம் இல்லாமல் இன்னொரு அஸ்திபாரத்தை போட்டுட்டு இதுதான் இயேசுவின் அஸ்திபாரம்னு சொன்னால் அது பிசாசு ஆட்சிக்கு வருவதற்கு காரணமாகிவிடும். ஆகவே நான் விழிப்பாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அடிப்படையை மாற்றாதங்க. எபிரேயர் 2:10 10:11 எல்லாம் வசனம் தான் தரணும். எபிரேயர் 2:10-11 இயேசுவை பற்றி சொல்லியிருக்கு. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலே சகலத்தை உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையிலே சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியாகிய இயேசுவை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துவது ஏற்றதாருது. உபத்திரவங்களினாலே தான் பூரணம். யாரு? இயேசு, நம்முடைய தலைவர், மேய்ப்பர், மாதிரி. அவர் எப்படி உபத்திரவங்கள் வழியாய் கடந்து சென்று தான் பூரணம் அடைந்தார். அவருக்கே ஒரு பூரணத்தை, ஒரு மாதிரியை, நம்முடைய பூரணத்துக்கு மாதிரியாய் அவரை தேவன் ஆக்கினார். உபத்திரம் எபிரேயர் 5:8 சொல்லுது. 5:8 சொல்லுது, அவர் பட்ட குமாரனாக இருந்தோம், பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். போதும், கீழ்ப்படிதல். சரியா? அப்போ கிறிஸ்துவின் அஸ்திபாரம், கிறிஸ்துவின் சபையின் அஸ்திபாரத்தை புரிந்து கொண்டீர்கள். நாம் தேவனால் சபிக்கப்பட்ட ஒரு சாப உலகத்திலே, அவர் சபித்த ஒரு சாப சரீரத்திலே வாழ வேண்டும். இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இனி ஒரு புதிய சரீரம், புதிய மகிமை, அது அடுத்தது என்கிறது. இங்கே இருக்க வரைக்கும் இந்த நிலையில் தான் இருக்கணும்னு வச்சிருக்கிறார். இதை நாம் மாற்ற முடியாது. இதை மாற்ற முடியும் என்று சொல்லி நாம் ஆசைப்படக்கூடாது.
அப்படி பிரயாசப்படவும் கூடாது. ஏன் இதை சொல்கிறேன்னா, தேவன் சபிச்சிட்டார். இப்போ பிசாசு என்ன சொல்கிறான்னா, ஏற்கனவே அப்படி தான் சொன்னான், அவர் சாகவே சாவாயின்னா நீ சாக மாட்டாங்கன்னு சொன்னேன். அவர் சபிச்சிட்டார் தான், இல்லை இது சாபம் இல்லை, இது ஆசீர்வாதம், கலர் அடியுங்க, லைட்டு போடுங்க, அலங்காரம் பண்ணுங்க, இந்த உலகத்தை ஆசீர்வாதமாக காட்டுங்க, சரீரத்தை காட்டுங்க, உலகத்தை காட்டுங்கிறது தேவ திட்டத்துக்கு எதிரான பிசாசின் போதனையாக இருக்கிறது. அது வெளிப்படுத்தல் 12:9 உலகம் அனைத்தை மோசம் போக்குற பிசாசு. இது ஏமாற்றுதல். யாருமே இங்கே ஆசீர்வாதமாக இல்லை. அவங்க நினைக்கிற ஆசீர்வாதங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் பார்க்கலாம். அவங்க நினைக்கிறது மாதிரி யாராவது இங்கே இருக்கா? அவங்களுக்கு தெரியுதா? ஒரு தரம் இல்லை. ஏன்னா நாங்கள் தான் ஊழிய பகுதியில் சுற்றிட்டு வரோம். பணம் இருக்கவனுக்கு வேறு மாதிரி பிரச்சனை, பணம் இல்லாதவனுக்கு இன்னொரு மாதிரி பிரச்சனை. இல்லையா? எல்லோரும் பிரச்சனைகளும் துன்பத்தில் தான் இருந்துகிட்டு இருக்காங்களே தவிர ஒருத்தரும் பிரச்சனை இல்லாமல் இல்லை, ஒருத்தரும் துன்பம் இல்லாமல் இல்லை. அப்போ ஆண்டவர் தான் எங்களுக்கு உணர்த்துகிறார், இதுதான் உண்மை. அவர் சொன்னது தான். நீங்கள் இந்த உலகத்தை ஆசீர்வதிக்க முடியாது, மாற்ற முடியாது, துக்க நாட்கள் முடியாது. நான் சொல்லியிருக்கேன், அது பரலோகத்துக்கு போகும்போது தான் இனி அவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். வெளிப்படுத்தல் 21:4 படிக்கும்போது யாவையும் அங்கே போனதான் துடைப்பான்னு சொல்லியாச்சு. ஆக ஜனங்களை பிசாசு மோசம் போக்குறான். அதை ஜனங்கள் தவறாக நம்பி, பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்த பொய்யை நம்பி ஜனங்கள் நிறைய பேர் வடக்கு தக்கா ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் அவங்க கற்பனை பண்ணினதை, அவங்க நம்பினதை அடையவில்லை. இல்லை அடைஞ்சாங்களா? யாராவது அடைஞ்சிருக்காங்களா? இல்லை. நான் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி நெய்யூர் பகுதியில் இருந்தார். வயசானவர், அவருக்கு வீடெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க, தியாகி பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் அவரை பார்க்க போனேன். அவர் இடத்துல கொஞ்சம் பேச வேண்டும். அவர்கிட்ட போனோன்னா அவர் கொஞ்சம் ஏதோ பேசினேன். என்னட்ட அவர் சொல்கிறாரு, ராஷ்ட்ரீயம் ராஷ்ட்ரீயம் தேசியம் தேசியம்னு நான் ஓடி ஓடி என் வாழ்க்கையெல்லாம் வீணாக்கி போட்டேன். என் வாழ்க்கையெல்லாம் ஏசுநாதருக்கு வேலை செஞ்சுருந்தா எனக்கு சொர்க்கமாவது கிடச்சிருக்கோம். இல்லையா? பத்தியல்லா? இப்போ தான் அவருக்கு புரியுது, என்னத்தையோ கற்பனையில் நடந்திருக்காரு. இது மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் பலவிதமான கற்பனை. நமக்கு அப்படி இருந்துடலாம், இப்படி இருந்துடலாம், ஒன்றும் இருக்கல. இல்லையா? படம் காட்டு தான் மிச்சம். எப்படியோ இருக்கிறது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு படம் காட்டிக்கிட்டு தெரியாவ, ஒருத்தர் ஏமாத்துது, நம்ம நினச்சிக்கிட்டது அவைய இப்படி இருக்கா வேணும். அங்கே உள்ள போய் பார்த்தா தெரியும் அங்கே உள்ள பிரச்சனை. வெளியே தெரியாது இல்லையா? வீட்டில் இருக்க நிலைமை வேறு, ரோட்டில் வரும்போது நல்ல எல்லாம் சட்டையெல்லாம் போட்டுவிட்டு நல்லா டாப்பாக தான் வர்றோம். இதை பார்க்குறோம், மாறி மாறி பார்த்தோன்னா, ஓ எல்லாரும் அப்படி இருக்காது, நம்மளும் அப்படி தான் ஏமாத்துறோம், மற்றவங்களும் நம்ம மோசம் போக்குற உலகம் தான் இல்லையா? மோசம் போக்குற ஆவி, மோசம் போக்குற உலகம், இதாக இங்கே நடக்குது. ஆனால் கிறிஸ்துவன் சபை இந்த பொய்யை அங்கீகரிக்கவில்லை. இல்லையோ? இல்லை, இது சாபம். அதில் தான் சிம்பிள் அண்ட் ஹம்பிளாக எளிமையாக இருந்துட்டு அவங்க கடந்து போகிறார்கள் என்பதை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். பல சந்தர்ப்பங்களில் பிரசங்கிமார் பேசுகிற செய்திகளை பார்த்தீங்கன்னா பைபிளுக்கு வெளியேந்து பேசலை. நான் வாரதை அப்படியே சொல்கிறேன். பிசாசு ஏசுநாதர்கிட்ட நீருங்கிறது தாழ கொதியும், உம்முடைய பாதங்கள் இடராதபடி ஏந்தி கொண்டு போவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்குன்னு ஏசுநாட்ட சொல்கிறான். இப்படி எழுதி இருக்கிறதேன்னு சொல்கிறான். லூக்கா 4:5 ஆமாம் 5-6 இருக்கும். சரி, அவன் சொல்லு, அது பைபிளில் இருக்கிறது. எங்கே இருக்கிறது? அதானே சொல்கிறான் ஏசுநாதர்கிட்ட. பைபிளில் இப்படி எழுதியிருக்கிறது, வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஆமாம், காதம் கிடையாது. 91 சங்கீதமா 90 சங்கீதமா 91. சரி, அதில் இருக்குது. அங்கே வாசிக்கிறோம். அப்படி எழுதியிருக்கிறது உண்மை. அவன் சொல்லுறது பிரசங்கியார், அவன் பிரசங்கம் பண்ணுகிறான் பைபிளை வச்சு. அப்போது ஏசு சொன்னார், தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராத. சரிதானே? அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே என்ன எழுதியிருக்கு? நீ போய் கொதின்னு சொல்லலை. நமக்கு தெரியாமல் ஒரு குழியில் விழுந்துருவோம், தேவதூரில் காப்பார். நீ ஆட்டு போய் விழுந்து கொதிச்சேன்னா காக்க மாட்டார். அதுதானே உண்மை. அப்போது வசனத்தை எப்படி பிசாசு புரட்டுகிறாங்கிறத நம்ம புரிகிறோம். அதை 8:44 யோவானில் சொல்வார், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான், சொந்தத்தில் எடுத்து பேசுவான். எப்படி பேசுவான்? அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், அந்த அர்த்தத்தை திருப்பி பேசுவான். சரி, இப்படி என்ன செய்கிறான்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பைபிளில் நீங்கள் பழைய ஏற்பாட்டு பகுதியில் போனால் அது எண்ணாகம 24:1 எண்ணாகம 24:1 பிழையாம் சொல்கிறான், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே
கர்த்தருக்கு பிரியம் என்று அவன் கண்டு என்று அந்த வசனம் போகுது. அவனுக்கு என்ன புரிஞ்சது? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு பிரியம் என்று அப்படி இருக்கு. இது மாதிரி சில பகுதிகள் இருக்கிறது. இதை தான் எடுத்துகிட்டு வருவாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மோசேயின் மூலம் ஒரு பிரமாணம் கொடுத்தார், இஸ்ரவேலர்களுக்கு ஒரு தனி தேசம் கொடுத்தார். அவர்களை அது லேவியர் 20:26, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் எனக்கு ஏற்ற பரிசுத்தலாக இருக்கும்படி மற்ற ஜனங்களை விட்டு உங்களை பிரித்தெடுத்தேன் இல்லையா? பிரித்தெடுத்தேன், தனியாக கொண்டு வந்தேன், செங்கடலையும் கடந்து. அவன் சொல்லுகிறான், நீ இங்கே இருங்க, இங்கே ஆராதனை செய்யுங்க. நல்லா சொல்லி பார்த்தான். இல்லை ஒரு குழம்பம் பின் வைக்கப்படுவதில்லை, வைக்க மாட்டோம், இருக்க மாட்டோம். வந்தாச்சு. இங்கே வந்து சொல்லார், எனக்கு உகந்தவர்களாக இருங்கள், மற்ற ஜாதிகளை போட்ட இருக்காதுங்கள்னு சொல்லி ஒரு தனி தேசம், தனி சட்டம், தனி சூழ்நிலை, இப்படி அது நடுவில் தேவாலயம், அந்த பாளையம் இறங்கிறதுக்கு நடுவில் ஆசரிப்பு கூடாரம், முதல்ல கூடாரம். அது தான் சாலமன் வந்து தேசத்தின் மையத்தில் தேவாலயம், அங்கே தேவ பிரசன்னம், அந்த கிருபாசனம்னு ஒரு பெட்டி இருக்கும், அதுக்கு ரெண்டு தூதர்கள் சரவு வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி, அதுக்கு இடையில ஒரு இடவழி, அதுக்கு பிறகு கிருபாசனம். நல்ல கவனிங்க, தனி தேசம், தனி சட்டம், நடுவில் தேவ ஆலயம், அதிலே தேவ பிரசன்னம். இதுதான் அன்னைக்கு இருந்த ஸ்ட்ரக்சர். அப்போது இப்படி பாளையம் எங்கும் உலாவுவேன், பாளையம் சுத்தமாக இருப்பதாக, தேசத்தை தீட்டுப்படுத்தாதே, எல்லாம் நிறைய விஷயம் இருக்கு. நான் இருப்பேன்னு ஒரு சமயம் கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாருன்னா, ஆதாம் ஏவாளுக்கு இந்த உலகத்தில் நீங்கள் பலிக்கு பெருகி பூமியை நிரப்புங்கள்னு ஆசீர்வதித்து ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருந்தார். அது 1:28 படிக்கிறோம். சரி, ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். இப்போ என்னாச்சு? தானே ஆசீர்வாத வாக்குத்தத்தம் கொடுத்த தானே அதை சபிக்க வேண்டிய ஒரே வாய் தான். அவர் தான் ஆசீர்வதிச்சதும் அவர் தான், சபிச்சதான் அவர் தான், ஆகிப்போச்சு. மீண்டும் சாத்தான் ஜெயிச்சிட்டான், அதான் உண்மை. பிசாசு ஜெயிச்சிட்டான். அந்த பிசாசுக்கும் தேவனுக்கு இடையில் நடக்கிற சண்டை. இப்போ ரெண்டாவது ஒன்று பார்க்குறார், ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே, அவன் கீழ்ப்படியலை, சாபம். இவன் எனக்கு கீழ்ப்படிந்தான், நான் காட்டுகிற தேசத்துக்கு போனா வந்துட்டான். அவன் ஆதாம் சாத்தானுக்கு கீழ்ப்படிந்தான், ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிச்சதுனால அவனுடைய வம்சத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி அதான் தனி தேசம். இங்கே இருந்தால் சரி வராது, ஒரு தனி சூழ்நிலைக்கு கொண்டு போய் அந்த அது பாகம 28 முதல் 14 வர்ற பூமிக்குரிய ஆசீர்வாத வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். உண்மை. ஏன்னா ஒரு தடவை அப்படி ஆகி போச்சு. செகண்ட் டைம் இன்னொரு தடவை இல்லையா, ரெண்டாவது சான்ஸ் கொடுக்க. இந்த ரெண்டாவது சான்ஸில் தான் அவர்கள் கண்ணுக்குட்டியை உண்டு பண்ணி எகிப்திலிருந்து நம்மை நடத்தி கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகளே. எப்படி இருக்கு? அங்கே அந்த பேக்கை எப்படி இல்லை, சிக்கப்படாதுன்னாங்க, இதெல்லாம் வெளியே கொண்டாந்தது. இங்கே வந்தால் கண்ணுக்குட்டியை செஞ்சு வச்சுக்கிட்டு எகிப்தில் இருந்து கூட்டிகிட்டு வந்தது கர்த்தர் கிடையாது, இந்த கண்ணுக்குட்டின். எவ்வளவு எதிரான வேலை! அன்று ஆதாம் செய்த மாதிரி கர்த்தருடைய இடத்துலேருந்து ஆசீர்வாத வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு சாத்தானை சேவிப்பது. இப்போ புரியுதானே சொல்லுது? இப்படி தான் அந்த ரூட், அந்த அடிப்படை அப்படி தான் இருக்குது. இப்படி தான் செஞ்சாங்க. 10 முறை பரிச்சை பார்த்தாங்க, தேசத்தை தீட்டுப்படுத்தினாங்க, விக்கிரகாராதனை எல்லா இடம், எருசலேம் ஆலயத்தில் விக்கிரகங்களை சிலைகளை வச்சாங்க, அப்படிலாம் இருக்குது. இதுக்கு என்ன செய்யணும் இனி? அதுக்கு பிறகு அந்த எருசலேம் தேவாலயத்தை அழித்து போட்டார். அது எரேமியா 52:12 படிக்கலாம். தேவாலயத்தை இடிச்சிட்டார் இல்லையா? எருசலேம் அதை ஒருக்கா படிங்க. 52:12, எரேமியா 52:12. எருசலேம் தேவாலயத்தை இடிச்சாரா முதல்ல? இப்பவும் இடிச்சு தான் போட்டிருக்காங்க. தேவாலயம் இல்லை, கிடையாது, இல்லை. ஏன்னா 52:12 5ஆம் மாதம் 10ஆம் தேதி பாபிலோனின் ராஜா நிற்கிற காபர் சேனாதிபதி ஆகிய நெபுசராதான் எருசலேமுக்கு வந்தான். இன்னும் 19வது வருஷத்தில் நடந்தது. ஆலயத்தை, அரண்மனையை, எல்லா மனிதருடைய பெரிய வீட்டையும் கொளுத்தி போட்டான். சரி, எருசலேமை அழித்தான். அதான் பிரச்சனை. கர்த்தர் சொல்லி தான் அழித்தார். அது எரேமியா 7ஆம் அதிகாரத்தில் இருக்குது. ஆமாம், அந்த ஆலயத்தை இடித்து போடுவேன், அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொன்னார். இந்த ஆலயத்தை இடிக்கிறதுனா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் தேசத்தை விட்டு வெளியே போயிடுவேன். ஆலயம் இடிச்சாச்சுன்னா கர்த்தர் பெய்யாச்சு இல்லையா? ஏன்னா பழைய முறை அது தானே. அந்த அளவு தன்னுடைய ஆலயத்தையே இடித்து, அது எரேமியா 7ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது அவர் சொல்லுவார், இந்த 12ஆம் வசனத்தில், முந்திய நாமம் விளங்கப்படின சீலோவில் உள்ள ஸ்தலத்துக்கு நீங்கள் போய் இஸ்ரவேல் ஜனத்துக்கு பொல்லாப்பு நிமித்தம் செய்ததை பாருங்கள். ஆகவே எந்த ஆலயத்தையும் நான் அதே மாதிரி செய்வேன் அப்படின்லாம் பின்னால் இருக்குது. சரி,
இப்போ என்ன புரிஞ்சுங்க? தேசத்தை விட்டு தேவ பிரசன்னம் போயிட்டு ஆலயம் இடிக்கப்பட்டது. இன்னைக்கு ஆலயம் இல்லை. அதன் பிறகு ஏசாயா 65:17 இதோ புதிய வானத்தையும் புதிய பூமியையும் படைக்கிறேன், முந்தினவைகள் நினைக்கப்படுவதில்லை. தெளிவாக புரிஞ்சலாம். ஆதாமுக்கு ஒரு வாய்ப்பு, இஸ்ரவேலருக்கு ஒரு வாய்ப்பு, எல்லாம் அவங்க அதுக்கு எதிராக போனதுனால இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு புதிய வானம் புதிய பூமியை உண்டாக்குறேன் என்று சொல்லி ஒரு புதிய தீர்மானத்தை, ஒரு புதிய காரியத்தை தேவன் திட்டம் பண்ணினார் என்பதை நான் பல சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதனால தான் எபேசியர் 1:3 அந்த வசனம் சபைக்கு, கிறிஸ்துவின் சபைக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதத்தின் வார்த்தையை பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள், அந்த வார்த்தையை பாரு, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகலவித ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்ல இல்லை, அவர் 2 ஆசீர்வாதம். ஒன்று ஆவிக்குரியது, அல்லன்னா பரலோகத்துக்குரியது. அது இன்னொரு லோகம், இன்னொரு உடல், இன்னொரு நிலை. இது பூமி மண்ணுக்குரியது. அப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம்ங்கிற வார்த்தையை பார்த்தீங்களா? ஆசீர்வாதம்னா பெருக்கம், மேம்பாடு, உயர்வு, பூரணம், எல்லாம் நிறைய அர்த்தம் உள்ள ஒரு வார்த்தை அது. இதை நீங்கள் அழிவுக்குரிய பூமிக்குரிய காரியத்துக்கு தான் ஒட்டி இப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே சொல்லியிருக்கிறது அழியாத நித்திய ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வச்சிருக்கிறார். இங்கேயும் சில ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்குது. இதுக்கு பூரணம் பரலோகத்தில் இருக்குது. அல்ல இல்லையா? அப்போ கிறிஸ்துவின் சபையின் ஆசீர்வாதம் ஆவிக்குரிய நித்திய பூரண ஆசீர்வாதம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். எபிரேயர் 12:23 அந்த யூதர்களை பார்த்து, அது பவுலா தான் இருக்கணும், அந்த எபிரேய நிருபத்தை எழுதினவர் எழுதுகிறார். எபிரேய மொழி பேசுகிறது யூதர்களாகும். எபிரேய மொழி பேசுகிற யூதர்களுக்காக வேண்டிதான் அந்த எபிரேய நிருபம் எழுதப்பட்டது. அதுதான் எபிரேயருக்கு எழுதின நிருபம்னு எழுதியிருக்கு. எபிரேயருக்கு எழுதின நிருபம். அந்த யூதர்களுக்கு என்ன சொல்லி கொடுக்காரு வாசிங்க? பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவருடைய சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கு நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆத்துமாக்களிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிற இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலாம் நன்மையானவர்களை பேசுகிற ரத்தமாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அல்ல இல்லையா? யூதர்களுக்கே சொல்லி கொடுக்கிறாரு. யூதர்கள் அந்த பூமிக்குரிய உபாகமம் 28ஆம் அதிகாரம் முதல் 14 வசனத்தில் ஆசீர்வாதத்தை நம்புறாங்கல்ல, அவங்களுக்கே சொல்லி கொடுக்கிறாரு. அங்கேருந்து இங்கே வந்து சேர்ந்துட்டோம். அல்ல இல்லையா? பழைய உடன்படிக்கையை விட்டு புதிய உடன்படிக்கையிட்ட வந்துட்டோம் அப்படின்னு அவர் சொல்லி கொடுக்கறதை பார்க்குறோம். உங்களுக்கு புரியுதா? கிறிஸ்துவின் சபையின் அஸ்திபாரம், கிறிஸ்துவின் சபையின் அஸ்திபாரத்தை நீங்கள் வழங்கி கொள்ள வேண்டும். இயேசு நாமத்தில் பல கதை பேசலாம், அது இல்லை. பைபிள் அடிப்படையில் பல காரியங்கள் பேசலாம், நபர் அது கிடையாது. இதுதான் கிறிஸ்துவின் அஸ்திபாரத்தின் ஒரு முக்கிய அடிப்படை என்பதை நீங்கள் எப்போதும் மனசில் வைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ நம்ம நமக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. ஒரு வியாதியை சுகமாக்கணும். அவர் வியாதியை முழுசாக சுகமாக்கி சாவாமலே வைக்க முடியாதா? அதாவது மரித்தாலும் பிழைப்பான், மறியாமலும் இருப்பான் ஆண்டவர் சொன்னார்ல. அவர் நினச்சா மறிக்காமல் வைக்க முடியாதா? அவர் ஏன் வைக்கல? அது ஒரு கேள்வி இருக்கிறது. பிசாசுன்னு சொல்லுவோமே, பிசாசு ஒரே அடியா ஏன் வரட்டையில்? அவர் நினச்சிருந்தா வரட்டி பிசாசு வரவே முடியாது. அப்படி செஞ்சுருக்கலாம். போராட்டம் இல்லாமல் இருக்க செஞ்சுருக்கலாம். அவன் வர முடியலைன்னா போராட்டம் இல்லை இல்லையா? ஆனால் நாம் போராடிக்கிட்டு தான் இருக்கணும். பிசாசு திருப்பி வருவான் என்கிற ஒரு சூழ்நிலை ஏன் இருக்கிறது? ஏன்னா நீங்கள் வெளிப்படுத்தல் 20 முதல் 2 வசனத்தில் அதை நீங்கள் புரிஞ்சிருக்கு, நல்லது. வெளிப்படுத்தல் 20 முதல் 2 வசனத்தில் ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பார்த்துடுங்க, பிசாஸ் என்றும் சாத்தான் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்தான் 1000 வருஷம் கட்டி வைத்து
1000 வருஷம் நிறைவேறும் வரை ஜனங்களை மோசம் போக்காதபடி பாதாளத்தில் தள்ளி போதும். பாதாளத்தில் நல்ல கவனிங்க. இனி நடக்க போற ஒரு சம்பவமாக்கும். பிசாசை பிடிச்சு சங்கிலியில கட்டி வெளியே வராத, ஜனங்களை துன்பப்படுத்தாத, ஏமாத்தாத, மோசம் போக்காத, கட்டி அடைச்சி வச்சு வைக்க போகிறான்ல. அதான வசனம். நம்ம கேள்வி, ஏன் அதை இப்பவுமே செய்யப்படாதா? இப்பவுமே கட்டி வச்சிடலாம் இல்லையா? அப்ப சாத்தான் வரமாட்டானே. ஒரு பெரிய ஊழியக்காரர் இருந்தார். அவருக்கு இந்த வசனத்தில் வந்தோடனே அவருக்கு இந்த ஆசைப்படி ஆளுகளுக்கு ஜெபிச்சு அவருக்கு ரொம்ப சோர்வு. இது என்னது? ஓயாம பிசாசு, ஓயாம ஜபம். இந்த பிசாசை பிடிச்சி மொத்தத்தையும் கட்டிடணும். எப்படி? பிசாசை பிடிச்சி மொத்தத்தையும் பாதாளத்தில் அடைச்சிடணும்னு 40 நாள் உபவாசம். அப்போ ஆண்டவர் சொன்னார், பாதாள பிசாசை நான் தான் திறந்து விட்டுருக்கேன். இல்லையா? உங்கள் தவப்பம் பேக்கி பின்னால் போனான் இல்லையா? அதனால நான் தான் திறந்து விட்டுருக்கேன். இப்போ ஒன்றும் கட்ட போகிறதில்ல. நான் பிசாசை நான் தான் விடுவேன். நான் தான் திறந்து விட்டுருக்கேன். அதுக்கு ஒரு வேலை இருக்குது. நீ போய் என்னுடைய வேலை இல்லையோ, புரியுதா? அப்போ சாத்தானை திறந்து விட்டுருக்கிறது யாரு? அவன் சும்மா சுயமாக ஒன்றும் வரல. கர்த்தர் தான் அதை செய்கிறார். அவனை கட்ட அவர் இப்போ விரும்பலை. அதுக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது. அவர் கட்டுவார். பிறகு 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலில் போடுவாங்க. அதெல்லாம் அடுத்த விஷயம். யோவான் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், யோவான் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் அங்கே ஒரு மனுஷனுக்குள்ள 6000 பிசாசு இருக்கு. எவ்வளோ பிசாசு? 6000 பிசாசு. இந்த 6000 பிசாசு அவன் சொல்லுறான், பாதாளத்தில் எங்களை அனுப்பி விடாதபடி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன்னு ஏசுனார்கிட்ட கேட்குறான். பிசாசு தான் கேட்குறேன், பாதாளத்துக்கு எம்மை அனுப்பிடப்படாது. ஏன்னா பாதாளத்துக்கு அனுப்பினா திருப்பி வர முடியாது. ஆண்டவருக்கு அனுமதி கொடுத்தாராம். சரியா? பாதாளத்தில் போ, நீ இங்கே வரப்படாதுன்னு சொல்லியிருக்கலாமே. சொல்லலை. அதான் விஷயம். சொல்லவில்லை. ஓகே, என்ன பாதாளத்தில் அனுப்பவில்லை. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் பிசாசின் தூதர்களால் சில பாவங்கள் நடந்துன்னு ஒரு குறிப்பு இருக்கிறது. அவர்களில் சிலரை பாதாளத்தில் அடைச்சி கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் 1 பேதுரு 2:14 இருக்கிறது. அந்த வேணா படிச்சிருங்க. 1 பேதுரு 2:14 ரகசியங்களை படிப்போம். பாவம் செய்த தூதர்களை 1 பேதுரு 2:14 2 பேதுருவா 2:14 என்ன சொல்றீங்க? அல்லேலூயா. பேதுரு எழுதின நிருபம். யூதா 6ஆம் வசனம் படிங்க. யூதா எழுதின நிருபம் 6ஆம் வசனம் படிங்க. ஆதி மேன்மையை காத்து கொள்ளாம வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களை நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலியினால கட்டி அந்தகாரத்தில் அடைத்து, அங்க பாருங்க, அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிற ஒரு காரியத்தை ஏற்கனவே அவர் செஞ்சிருக்காருல்ல. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4 படிங்க. பாவம் செய்த தூதர்களை தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்தில் தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டு ஒப்பு கொடுத்துருக்கிறார். இங்கே கவனிங்க, ஏற்கனவே ஒரு கூட்டம் தேவ தூதர்கள் பாவம் செஞ்சாங்களாம். அது விளக்குனா அது இன்னொரு பக்கம் நேரம் போயிடும். கட்டி வச்சிருக்கிறாருன்னு சொல்லியிருக்கு. அப்போ அவரால் முடியும். அதனால தான் அந்த லேகியோன் பிசாசு சொல்கிறான், இது மாதிரி என்னையும் பிடிச்சி அடைச்சி வச்சுட்டாருன்னா வர முடியாது, பாதாளத்தில் தள்ளிடாதுன்னு கேட்குறான். ஏசு அனுமதி கொடுக்குறாரு, உங்களை பாதாளத்தில் தள்ள இல்லை. அப்போ சாத்தானை திறந்து விட்டுருக்கிறது யாரு? தேவன் தான் திறந்து விட்டுருக்கிறார். அதுதான் உண்மை. அது ஒரு அடிப்படை. அது எதுக்கு அந்த இதை செய்கிறார் என்கிறது தான் இப்போ விஷயம். இப்போ எதுக்கு இப்படி செய்கிறார்? இதை லூக்கா 4:5 பிசாசு சொல்கிறான், அந்த உலகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. சரிதானே? எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. அதான் அது அடுத்த வசனம். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிங்க 4:5. பிசாசு உயர்ந்த மலையின் மேல் நிறுத்தி சகல ராஜ்யங்களை காண்பித்து இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரம் மகிமை உமக்கு தருவேன், எனக்கு ஒப்புவிக்க. சரிதானே? தேவன் தந்திருக்காருப்பா எனக்கு. ஆமா, அவர் போயிட்டார்ல. அவரை நீங்க எரிச்சல் விட்டுனே அவர் போனாரு, எல்லாம் என்னிட்ட தந்துட்டு போனாரு. 2வது தடவை ஒரு சான்ஸ் கொடுத்தாரு, அதையும் நீங்க விட்டுட்டு என் பின்னால திருப்பி என் பின்னால தானே வந்திய விக்கிரகாரா. முதல்ல சாத்தானுக்கு பின்னால போய் பழத்தை புசித்தார்கள்.
ரெண்டாவது சாத்தானுக்கு பின்னால் போய் விக்கிரகாரனை செஞ்சார்கள். 2 சான்ஸ் தந்தாச்சு இல்லையா, முடிஞ்சு போச்சு. எனக்கிட்ட தந்துட்டு அவர் போயாச்சு. ஒப்பு கொடுத்திருக்கிறார் அந்த வார்த்தை. அவன் உரிமையோட சொல்லுறதுக்கு காரணத்தை தான் நம்ம இவ்வளவு நேரம் சிந்திக்கிறோம். அப்போ பிசாசு, அதனால தான் 2 கொரிந்தியர் 4:4 பவுல் சொல்லுவார், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனக்கண்களை குருடாக்கிறான். பிரபஞ்சத்தின் தேவன். புரியுதா? புரிஞ்சா நல்லது. புரிஞ்சு ஓ அப்படியா இருக்கு விஷயம். அப்போ என்ன செய்யுது? இந்த உலகத்தில் ஆசீர்வாதம் அல்லது உலக பிரகாரமாய், இந்த ஆசீர்வாதத்துக்கு அர்த்தம் நான் சொல்லிட்டேன். உலக பிரகாரமாக இங்கே வாழணும்னு நீ யாரும் ஆசைப்படாத. அப்படி ஆசைப்பட்டா நீ இயேசுவின் சீசராக இருக்க முடியாது. அல்ல, அதான் தன்னைத்தான் வறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். இது சாத்தானுக்கு உலகம். இங்கே நீங்கள் நினைக்கிறது மாதிரிலாம் நீங்கள் வாழ முடியாது என்கிறது தெளிவாக ஆண்டவர் சொல்லி கொடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. 2 பேதுரு 3:13 2 பேதுரு 3:13 தேவனுடைய நீதி வாசமாக இருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அதுக்கு முன்னால் இப்போ இருக்கிற வானம் பூமி அக்கினியினாலே கொளுத்தப்பட வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இதை எரிக்க போகிறார், அழிக்க போகிறார். நாங்கள் புதிய வானத்துக்கு காத்திருக்கிறோம். இதுதான் கிறிஸ்துவின் சபையின் அஸ்திபாரம். அல்ல, தெளிவாக புரிஞ்சுக்க. உலகம் சாபத்திலையும் சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இதை மேம்படுத்த முடியாது. எவ்வளவோ முயற்சி நடக்கு. மருந்துகளை கண்டுபிடிப்பாங்க, புதிய நோய் வரும். ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வுனா புதிய பிரச்சனை வரும். தீர்க்கவே முடியாது. ஒரு காரியத்தை விட்டு இன்னொன்று கண்டுபிடிச்சா கண்டுபிடிக்கிறதே புதிய பிரச்சனை ஆகிடுது. அல்ல இல்லையோ? இந்த கார் இருக்கு, வாகனம். இப்போ கார் இருந்தால் சுகமாக போகலான்னு நம்ம நினைக்கிறோம். நீங்கள் நினைக்கிறீங்க 4 வீல் உள்ள காருனா சுகமாக போகலாம். என்ன நடந்து தெரியுமா? ஒவ்வொன்றும் சொல்கிறேன். மனுஷன் கண்டுபிடிக்கிறது ஒன்று, எப்படி ஆபத்தாக வருதுன்னு சொல்கிறேன். இப்படி காரை கண்டுபிடிச்சாச்சு, காரை ஓட்டியாச்சு, இப்போ நிறைய கார் ஆச்சு. இப்போ என்ன நடக்குதா? காரில் இருந்து என்ன போகுது? பேக்கில் புகை போகுது. தெரியுமா உங்களுக்கு? புகை. எவ்வளவு 2 வீலர்ஸ் 4 வீலர்ஸ்ன்னு எவ்வளவு வண்டி உலகம் முழுவதும் ஓடுதுன்னு பார்த்துடுங்க. இப்போ இந்த புகை எல்லாம் எங்கே போச்சு? காற்றில் போச்சு. இந்த காற்றை யார் சுவாசிக்கணும்? நம்ம சுவாசிக்கிற காற்று தானே. யோசித்து பார்க்கணும். சுவாசிக்கிற காற்றே விஷமாக மாறிடுச்சுங்க. இப்போ அடுத்த பிரச்சனை என்னன்னா, எப்பா விஞ்ஞானிகள் கண்டு பார்த்துட்டாங்க, இந்த காற்றுக்கு மாசு எவ்வளவுன்னு அளந்தா அதிக கார் ஓடுற இடத்துல நிறைய மாசு, வண்டி கார் இல்லாத இடத்துல மாசு கிடையாது, அதிக தொழிற்சாலைகள் இடத்துல நிறைய மாசு. மனுஷனுடைய முயற்சிகள் கண்டுபிடிப்புகள் எல்லாமே அவனுக்கு தீமை. நீ வாழப்படாது, நீ சாபத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு போட்ட வார்த்தை அதை சுற்றி சுற்றி பிடிச்சி இப்போ எல்லா காரும் ஓட்டாத BS1ன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் அதில் வர காற்று இப்படி இருக்கணும். இப்போ என்ஜின் எல்லாம் டெவலப் பண்ணு. இப்போ பெட்ரோலே வேண்டாம், எலக்ட்ரிக் கார் ஓட்டு வந்தாச்சுல்ல. எலக்ட்ரிக் காரு ஏன்னா ஆளுகளுக்கு சுவாசிக்க முடியாமல் போயிடும். இந்த பெட்ரோல் வண்டி வேண்டாம், இனி கரண்ட், இனி அதுக்கடுத்து வேறு பிரச்சனை வரும். சரியா? அது அடுத்தது சொல்லுவான். அது இருக்கு. சரி, ஆக இந்த உலகத்தை மாற்றுறதுக்கு இங்கே நீங்கள் நினைக்க மாதிரி இருக்கிறது நினைச்சீங்கன்னா நீங்கள் தேவனுக்கு எதிராக இருக்கிறீர்கள். அதனால தான் 1 யோவான் 2:15 உலகத்தில் உள்ளவர்களிலும் அன்பு கூறாதுருங்க. உலகத்தின் அன்பு கூறுத்தால் அவனுக்கு பிதாவின் அன்பு இல்லை சொல்லியிருக்கா? ஏன் சொல்லியிருக்கு? இது இந்த காரியம் இருக்கிறதுனால தான் உலகத்தில் அன்பு கூறாத கண்களின் இச்சை, மாம்ச இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் ஆசீர்வாதம் கிடையாது. இது உலகத்தால் உண்டானவைகள். பிதாவின் சித்தம் செய்தால் அவன் பிதாவின் ராஜ்யத்தில் நித்தியமாக நிலைத்திருக்க முடியும். யாக்கோபு 4:4 உலக சிநேகன் தேவனுக்கு விரோதமான பகைன்னு தெரியாதா அப்படின்னா கண்டிப்பான வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆக கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறாரெல்லாம் வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. அது எருசலேம் தேசத்திலே தேவாலயத்திலே தேவ பிரசன்னம் இருந்த காலத்தில் எழுதப்பட்ட வார்த்தை. அல்லேலூயா. அதன் மூலம் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட நன்மை உண்டாயிற்று. அப்புறம் எல்லாம் போயிடுச்சு. அதுக்கு பிறகு இப்போ தேவ பிள்ளைகள் இங்கே கவனிக்க வேண்டும். அது 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவ ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்கள். இப்போ நமக்குள்ள பரிசுத்த ஆவியாகிய தேவன் வாசம் பண்ணி நம்மை பாதுகாக்கிறார். சரியா? சாத்தானுடைய ஆளுகை நிறைஞ்ச உலகம். அதனால தான் யோவான் 18:36 பிலாத்துட்ட சொல்றாரு, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல. சரிதானே? சாத்தானுடைய ராஜ்யத்தில் சபிக்கப்பட்ட உலகத்தில் இருக்கிறோம். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் தேவ சித்தமானவளை செய்வதற்கு மட்டும் தேவ சித்தமானதை செய்வதற்கு மட்டும் உரிய கிருபைகளை நமக்கு தருவார். அல்ல, ஏன் இதை உங்களுக்கு விலாவாரியாக சொல்ல வேண்டிய வருதுன்னா,
விசுவாசிகள், இயேசுவை விசுவாசிக்கிற ஜனங்கள் இயேசுவின் பெயரை பயன்படுத்தி, பைபிளின் பெயரை பயன்படுத்தி இயேசுவின் சுவிசேஷத்திற்கும் தேவனுடைய திட்டத்துக்கும் விரோதமாய் ஓடிக்கொண்டே இருக்கிறார். வாழ்க்கை முழுவதும் ஓடி தோல்வியிலே முடிக்கிறார். இது நேரமே தெரிஞ்சிருந்தா நாம் இந்த உலகத்துக்குரிய சிந்தனையை விட்டு பரலோக சிந்தையிலே தேவ சித்தம் செய்கிறதுலே போயிருப்போம். தேவனுடைய உதவி உரிய அளவுக்கு கிடச்சிருக்கோம். அப்படியே போயிடலாமா இருந்து நாம் தேவ சித்தத்துக்கு எதிரான ஒரு போராட்டத்தில் இருக்கிறதுனால தேவனுடைய கிருபை நமக்கு கிடைக்கிறதில்ல, தேவனுடைய நன்மைகள் கிடைக்கிறதில்ல, செய்ய முடியாது. நீங்கள் எனக்கு எதிராக போகிறீர்கள். ஒரு பகுதி உண்டு பாருங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில். அதாவது பேதுருவையும் அப்போஸ்தலரையும் பிடித்தார்கள், அடித்தார்கள், அவரை கொலை செய்வதற்கு திட்டம் போடுறான். அப்படி இருக்கும்போது அவர்களுக்குள்ளே ஒரு மனுஷன் இருந்தான். அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இவர்களை கொண்டு போட வேண்டும் என்று திட்டம் போடுறாங்க. திட்டம் போடும்போது அந்த அந்த நியாய சங்கத்தில் ஒரு மனுஷன் இருந்தான். அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த அப்போஸ்தலரை கொஞ்ச நேரம் வெளியே போக செய்து, இந்த அப்போஸ்தலரை வெளியே கொண்டு போங்க அப்படின்னு வெளியே போக சொல்லிட்டு தங்களுக்குள்ளே ஒரு ஆலோசனை பண்ணினார்களாம். அந்த ஆலோசனை பண்ணும்போது அவர் சொன்ன ஒரு காரியம், இவர்களுக்கு செய்வதை குறித்து நீங்கள் எடுத்தியா, இவர்களுக்கு செய்வதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையும் இருங்கள். இதுக்கு முந்தின காலத்தில் இது மாதிரி தான் சில ஆளுவை சில கொள்கையெல்லாம் கொண்டு வந்த கொள்கையெல்லாம் என்ன ஆகி போச்சு, அதமாகி போச்சு, எல்லாம் அழிஞ்சு போச்சு. அது அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவம் இருக்குது. அது 34 ஜனங்கள் எல்லாரும் கனம் பெற்றவனாக இருந்த கமாலியேல் பெயர் கொண்ட மனுஷன் பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து அப்போஸ்தலரை சற்று நேரம் வெளியே கொண்டு போக சொல்லி சங்கத்தாரை நோக்கி அவன் என்ன சொல்லுகிறான், இஸ்ரவேலரே, இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்ய போகிறத குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் இந்நாட்களுக்கு முன்னே தெய்யூதாஸ் அன்பம் எழும்பினா, பெரியவனாக காட்டினா, 400 பேர் சேர்ந்தாவ எல்லாரும் மடிந்து போனார்கள். அவனை நம்பினவர்கள் சிதறினார்கள். பின்பு குடிமதிப்பு நாட்களிலே கல்லியோன் யூதாசங்கிறவன் எழும்பினா, நிறைவேற இழுத்தான், அவனும் அழிந்தார்கள், நம்பினவர்கள் சிறடிக்கப்பட்டார்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த மனுஷருக்கு ஒன்று செய்யாமல் இவர்களை விட்டு விடுங்கள். இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷனால் உண்டாயிருந்தால் ஒளிந்துவோம், தேவனால் உண்டாயிருந்ததானால் அதை ஒழித்து விட உங்களால் கூடாது. தேவனோடே போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடி பாருங்கள். அல்லேலூயா. ஐடியா கிடைச்சா? தேவ திட்டத்துக்கு எதிராய் போகாதிருங்கள், தேவனோடு போர் செய்யாதிருங்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தில் இயேசுவின் சுவிசேஷத்தின்படி கொடுக்கப்பட்டிருக்கிற உபதேச சட்டத்துக்குள்ளே நெல்லுங்கள். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி இயேசுக்கு எதிராய் போர் செய்யாது. இந்த ஜெபம் பண்ணும்படி போது சில காரியங்களை சொன்னாங்க. பிள்ளைகள்லாம் எப்படி இருக்குது, உலகம் எப்படி இருக்குது, கண்ட்ரோல் பண்ண முடியலை, அப்படிலாம் குடி பழக்கத்துக்கு அடிமை, இப்படியெல்லாம் நிறைய காரியங்களை சொல்லி ஜெபிச்சிருக்கிறீர்கள். நான் இந்த காரியங்களை சிந்திக்கிறது உண்டு. பல இடத்துல இந்த மாதிரி ஜெப பாயிண்ட்ஸ் கேட்போம். நாங்கள் ஊழியக்காரர்கள் சில சூழ்நிலையில் கூடி ஜபிக்கும்போது கூட இந்த ஜெப பாயிண்ட் வரும். இப்படி இருக்குது, அவர்களுக்கு ஜபிக்கணும், இதுக்கு என்ன தீர்வு, ஜபிக்கிறது நடக்கு, எந்த அளவு தீர்வு ஏற்பட்டு நமக்கு தெரில. அது பெருகிட்டு இருக்குல்ல, எவ்வளோ பெருகிட்டு இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியும். நாங்கள் போகிற இடம்லாம் சொல்கிறாங்க, பிள்ளைகள் செல்ஃபோனில் தான் இருக்கிறாங்க, படிக்கலை, கட்டுப்படுத்த எங்களால் முடியலை, ரொம்ப அது ஒரு வெறியாக இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு ஆண்டவர்கிட்ட கேட்டும்போது ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்தை நான் சபித்தேன், இந்த உலகம் இப்படி தான் இருக்கணும். என் பிள்ளைகளாக இருந்தால் முதலாவது இந்த உலகம் தேவனால் சபிக்கப்பட்டது என்ற தேவ திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரியா? இந்த உலகம் தேவ சாபத்தில் அல்லது தேவனால் சபிக்கப்பட்ட உலகத்தில் வாழுகிறோம் என்பதை முதலாவது விசுவாசிகள் ஏற்றுக்கொள்ளும்படி சொல்லு. நம்பர் 1. 2வது, இந்த உலகத்தை நான் சாத்தானுக்கு கொடுத்திருக்கிறேன் என்கிறத விசுவாசிகள் விசுவாசிக்கும்படி சொல்லு. அப்பதான் இவங்களுக்கு மனசு உலகத்தை விட்டு பரலோகத்துக்கு நேராய் திரும்பும். விஷயம் மனசிலாச்சா? ஏன்னு இந்த உலகத்தை நேசிக்க கூடாதுங்கிறதுனால தான் சாபங்களும் கசப்பும் கொடுமைகளும் நிறைந்திருக்கும்படி தேவன் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இவங்க எவ்வளவு காலம் இந்த உலகத்தை ஆசீர்வாதம் இதுதான் மேன்மேன்னு நினைக்கிறாங்களோ அந்த அளவு பிசாசு பல ரீதியில் அவர்களை அலக்களித்து அழிப்பான். இந்த உலக சாபத்தில் இருக்கு, பிசாசின் ஆளுகைக்குள்ள இருக்கு, எல்லா மனுஷரும் பிசாசின் பிடியில இருக்கிறார்கள் சொல்லு. சரியா?
பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிறவர்கள் மயக்கம் தெளிய வேண்டும்னு தீமோத்தேயுவிலே வாசிக்கிறோம். இந்த 3 கான்செப்ட், ஒன்னே உலகம் தேவனுடைய சாபம், இரண்டாவது சாத்தானின் ஆவியின் ஆளுகை, மூணாவது எல்லா மனுஷரும் சாத்தானுடைய ஆவியின் படியில் இருக்கிறார்கள். பார்க்கறதுக்கு நல்லவன மாதிரி இருப்போம். இந்த 3 விஷயத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனுஷனுக்கு தான் இதுல இருந்து வெளியே வர முடியும். புரியுதா? ஏன்னா எப்பவும் சாபம், இதுல போகப்படாது, இதுல நிக்கப்படாதுன்னு அவனுக்கு உணர்வு வந்துடும். எவ்வளவு தூரம் இந்த உலகத்தை நீங்கள் ஆசீர்வாதம் என்று பேசுகிறீர்களோ, கர்த்தர் தான் இந்த ராஜரிகம் செய்கிறார், உலகத்தை ஆட்சி செய்கிறார்னு சொல்வீங்களோ, மனுஷர் எல்லாரும் மேல ஆண்டவர் தேவன் அன்புள்ளவர், யாரு எல்லாரும் மனுஷரும் தேவன் அன்பானவர், அன்பாக இருக்கிறார்னு சொல்லிட்டே இருப்பீங்களோ, அந்த அளவு நீங்க இந்த சாத்தானுடைய பிடியிலிருந்து வெளியே வர முடியாது. தேவன் அன்பா இருக்கிறது உண்மைதான், ஆனா அவன் சாத்தானுக்கு பிடியில இருக்கிறான். அல்ல இல்லையா? ரட்சிக்கும்படியான அன்பு. ஏன்னா இப்படி சொல்லும் போது தேவன் அன்பா இருக்கிறார்னு சொன்ன உடனே அப்ப எல்லாரும் தேவ பிள்ளைகள் என்கிற ஒரு மறைமுகமான அர்த்தத்தை கொண்டு வந்துடுறாங்க. இல்ல, அவர் பாவிகள் மேல் சினங்கொள்ளுகிற தேவன் சொல்லியிருக்கு தெரியுமா? ரட்சிக்கப்பட சான்ஸ் கொடுக்கிறார், அவ்வளவுதான். சரி, என்ன புரிஞ்சுங்க? இப்ப நீங்க சொல்ற ஜபத்துல எல்லாம் கேட்டீங்க, இதுக்கெல்லாம் பரிகாரம் வேணும்னா இந்த உலக சாபத்தில் இருக்குன்னு படிப்பிக்கணும், பிசாசனுடைய ஆவியின் ஆளுகையில் இருக்குன்னு படிப்பிக்கணும். மனுஷர் எல்லாரும் பிசாசு பிடியில் இருக்கிறாங்க, அவங்க தேவ பிள்ளைகள் கிடையாது, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படலைங்கிறதெல்லாம் படிப்பிக்கணும். இந்த அறிவு வந்தாதான் அதை ஏற்றுக்கொள்றவங்களுக்கு, ஏற்றுக்கொள்ளலைன்னா போயிடுவாங்க, ஏற்றுக்கொள்றவங்களுக்கு தான் ஓஹோ இதான் விஷயம், அப்ப எங்களுக்கு இந்த உலகம் வேண்டாம், பரலோகம் போதும், பரிசுத்த ஆவி வேணாம், மனுஷரை நம்ப மாட்டேன், எல்லா மனுஷனும் ஆமா பொய்யன் நீதிமான் ஒருவனும் இல்லை அப்படின்னு ஒரு அலர்ட்னஸ், ஒரு எச்சரிக்கை வரும். புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த உணர்வு யார் யாருக்கெல்லாம் வருமோ அவர்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும். அல்ல, அவர்களை தேவன் ரட்சிப்பார், மற்றவர்களை அவருடைய கேடான சிந்தைகளுக்கு விட்டு விடுவாராம். சரியா? இதான் பிரச்சனை. வேண்டாம் எல்லாம் சொன்னாலும் அவங்களுக்கு கேடு போதும், சாத்தான் போதும்னு தானே எல்லாரும் போனீங்க, அதான் போனா இஸ்ரேல் போனாங்கல்ல, உங்களுக்கும் உலகம் போதும் தானே, வச்சுக்கிடுங்க, தாராளம் வச்சுக்கிடுங்க, நீங்க சுமந்து போக வேண்டிய இடத்துக்கு போய் தருங்க, ஒதுங்கி கொள்கிறார். அதனால தான் ஒரு வசனம் சொல்வார்ல, அது யோவான் 17ஆம் அதிகாரத்தில், நான் உம்முடைய வசனத்தை அவர்களுக்கு கொடுத்தேன். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் வருது, உம்முடைய வார்த்தைகளை, இதுதான் நான் பேசிட்டு இருக்கிறது தான் பரலோக தேவனுடைய சித்தத்தின்படியான வார்த்தைகள், உம்முடைய வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். 17 தானா? 8 மேலே இருக்குல்ல, அது 6, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், உம்முடையவர்களாக இருந்தார்கள், உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். சரி, இப்போ 8ஆம் வசனம், எனக்கு கொடுத்த வார்த்தையில் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள், நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாக அறிந்து விசுவாசித்திருக்கிறேன். 9ஆம் வசனம், நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள். அப்போ உலகத்துக்காக, அப்போ இந்த உலகத்தை நான் நேரமாக சொன்ன மாதிரி ஆசீர்வாதம் இதெல்லாம் நினைக்கிறவங்களுக்காக நான் பரிந்து பேச போவதில்லை, அவர்களுக்கு உதவி செய்ய போறதில்லை, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறதில்லை. புரியுதா? நம்முடைய ஜீவியம் கிறிஸ்துவுக்குள்ளாய் ஒரு வெற்றியாய் முன்னாலே செல்ல முடியாமல் இருக்கிற தடைகளை சொல்லி கொண்டிருக்கிறேன். நீங்க ஏசு ஏசுன்னு சொல்லிட்டு சாத்தான் வேலை செஞ்சா ஆண்டவருடைய கிருபை கிடைக்காது. கிறிஸ்துவின் சபைன்னு சொல்லிட்டு இயேசுவை கொலை செய்த யூதருடைய கொள்கையில போனால் வராது. இதுதான் அடிப்படை, இதுதான் அடிப்படை. ஜனங்களுக்கு யாரை சொல்லி கொடுப்பார்ல, அவங்களுக்கு குழப்பம். பைபிள் பெரிய புஸ்தகம் பாருங்க, இங்கே அங்கே குழப்பி, அங்கே இங்கே குழப்பி, மொத்தத்தையும் போட்டு குழப்பினா கடல். எது எங்க இருக்குன்னு எல்லாமே பைபிள்ல தான் இருக்கு, எல்லாம் பைபிள்ல தாங்க இருக்கு. அதுக்கு ஒரு வரிசை இல்லையா? அந்த வரிசையை விட்டு குழப்புறது தான் அந்த உலகத்தை மோசம் போக்குற வலு சர்ப்பத்தின் ஆவி. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை பொறுத்து கொண்டு வருவார்கள், உள்ளத்திலே பட்சிக்கிற யோனாவில். அவங்க தான் இதை குழப்புறது, தந்திரமான ஆவியில பேசுறது. ஆமா, நான் கொஞ்சம் ஷார்ட்டா உங்களுக்கு புரிய வச்சிருக்கேன், தயவு செய்து இதுல சிக்காதே. முடிவு அழிவு, முடிவு அழிவு. அது பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 17 இருந்து, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறவர்களை மாதிரியாய் நோக்குங்கள். அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்களுடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவர்கள் பூமிக்குரியலை சிந்திக்கிறார்கள், அவருடைய மகிமை அவருடைய
லெச்சையே. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து இயேசு என்னும் ரட்சகர் வரை காத்து கொண்டிருக்கிறோம். அவர் தம்முடைய வல்லமையினாலே அற்பமான சரீரத்தை மாற்றி ஒரு புதிய உலகத்தை கொண்டு போய் அங்கே அவரோடு கூட வைத்திருப்பார். இதுதான் சபையின் அடிப்படை. இந்த அடிப்படையை நீங்கள் விசுவாசித்து பின்பற்றினா மட்டும் பரலோக தேவ கிருபை உங்களுக்கு கிடைக்கும். இயேசு நாமத்திலே உரிய நன்மைகளும் காரியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்காது, பொய்யா இருப்பீங்க. அது இன்னொரு பக்கம். அது ஏன்னா ஓகே அந்த வசனம் சொல்லிடலாமுன்னு நல்லா வந்துடுது தான் பிரச்சனை. 2 தெசலோனிக்கரில் அந்த வசனம் இருக்குது. இதை நீங்கள் தெரிஞ்சிருங்க. நான் சொல்லியிருக்கலாம். அது சொல்லுது, இந்த சத்தியத்தை நீங்கள் விரும்பலை அப்படின்னு வச்சுக்கிடுவோம். எங்களுக்கு இது வேண்டாம் பிரசங்கர், இது அவ்வளவு இனிப்பாக இல்லை, ரொம்ப கசத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிட போகிறீங்க. இப்போ என்ன நடக்குன்னா, அது 2 தெசலோனிக்கர் 2:10 கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும் ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தை அன்புடனே அங்கீகரியாதபடினாலே அப்படி நடக்கும். ஆனபடினால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவனே அனுப்புவார். இதுதான் வார்த்தை. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். உங்களுக்கு அதுதானே வேணும், போங்க விட்டுருவார். தேவனே தேவ பிள்ளைகள் அல்லது சத்தியத்தை நேசிக்காத ஆளுகளுக்கு கொடிய வஞ்சகத்தை அனுப்புவார். அது என்ன வஞ்சகம்னா 9வது வசனம், அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் இருக்கும். அல்ல இல்லையா? பத்தியெல்லாம் பொய்யான அற்புதம். நமக்கு என்ன வேணும்? அற்புதம் நல்லதுதான். இந்த சத்தியம் வேணாம் இல்லையா? இந்த சத்தியத்தை பேசாத, விரும்பாத, விசுவாசிக்காத, கடைபிடிக்காத சூழலில் நடக்கிற அற்புதங்கள் பொய்யான அற்புதம். ஏன்னா சாத்தானை வச்சிருக்காரு, கொண்டு போ, கேட்காத ஆளுகளுக்கு இழுத்துட்டு போ, நீ பொய்யான அற்புதம் செய், ஏமாத்து. அவரை ஒப்பு கொடுத்துருக்கார். ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. அந்த வசனத்தோட முடிக்கலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். கள்ள தீர்க்கதரிசி தான் வந்துட்டே இருக்கும். 11ஆம் அதிகாரம் 12. மேலும் எங்களை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்களுக்கு சமயம் கிடையாதபடி தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியத்தில் அவர்கள் எங்களை போல காணும்படி நான் செய்வதே இன்னும் செய்வேன். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவின் அப்போஸ்தலருடைய வேஷத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்ல. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வான். ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்ல. அவர்களுடைய முடிவு அவர்கள் கிரியைக்கு தக்கதாக இருக்கும். கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் பொய்யான அற்புதங்களை சொல்லி இயேசுவின் பிரமாணத்துக்கு எதிரானவளை பேசி, கிறிஸ்துவின் சபையின் அஸ்திபாரத்துக்கு விரோதமானவளை பேசி, இயேசுவை கொலை செய்த யூதர்களுடைய கொள்ளுகளை பேசி, கடந்த காலத்தில் தேவன் சிலதை சொல்லி அதை மாற்றி விட்ட காரியங்களை மறைத்து விட்டு இப்போ அப்படி தான் சொல்கிறாங்க. நீ பல்லுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் ஆசீர்வைத்தார்னு வாசிக்கிறாங்க. அப்போ நான் கேட்குது உண்டு, அடுத்தது சபிச்சார்னு ஒன்று இருக்கு, அதை ஏன் விட்டீங்க? அவர் ஆசீர்வதிச்சது உண்மைதாங்க, அதை தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தது சபித்தார், அதே வாய் அப்படி சபிச்சார்ல, அதை ஏன் விட்டீங்க? யூதர்களுக்கு வாக்குத்தத்தம் ஆசீர்வாதம் கொடுத்தார் சொன்னீங்க. அடுத்தது இந்த உடன்படிக்கையை உடைத்து போட்டேன், இன்னும் தரமாட்டேன், வனாந்தரத்தில் அழிப்பேன், எருசலேமை உடைச்சி புதிய வானத்தையும் புதிய பூமியும் உண்டாக்குவேன் இன்னொன்று சொன்னாரே, அதை ஏன் மறைச்சிங்க? சரிதானே? தந்திரம் எங்கே போகுதுன்னு புரியுதா? ஒன்று சொன்னார், அடுத்த ஒன்று சொன்னார். இப்படி தான் தந்திரமாய் பிசாசு பைபிளை பயன்படுத்தி ஏமாற்றி கொண்டிருக்கிறார். இந்த வஞ்சகத்தில் நீங்கள் செக்குனா உங்களுக்கு கிறிஸ்துவின் பலன் உண்டாகாது. அதுதான் பிரச்சனை. பல சந்தர்ப்பத்தில் கூட்டத்துக்கு வருவீங்க, பாட்டு பாடுவீங்க, எல்லாம் கேட்பீங்க, எல்லாம் செய்வீங்க. நீங்கள் ஒன்றும் இல்லாமல் அப்படியே இருந்துட்டு போவீங்க, பரலோகத்துக்கும் போக மாட்டீங்க. சாவு பயமாக இருக்குது, சமாதானம் இல்லை. எஸ், அதுக்கு காரணம் இதுதான், இந்த அடிப்படையில். ஆகவே இந்த நாட்களில் நீங்கள் நம்ம இது உபவாச ஜெபம் எல்லாம் சுத்திகரிப்பு தாங்க. நீங்கள் சுத்திகரித்து நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், பெருசுங்க யார் இப்படி சொன்னால் இப்படி ஆண்டவர் சுகம் தாராரு அப்படி தாராருன்னு கொஞ்ச நேரம் பேசினா ஜனங்களுக்கு என்ன வரும்? விசுவாசம் வரும். விடுவிக்கிறாருன்னு சொன்னால் ஜனங்களுக்கு உங்கள் விசுவாசத்தினால ஆகுதில்லை பாருங்க, தேவனுடைய கிருபையினால் நடக்குதாகும். இப்போ ஒரு பிரச்சனை உண்டாயிருது, நீ விசுவாசித்தால் அப்படி ஆக கிடவது மகிமையை காண்பாய். அப்போ நம்ம விசுவாசிக்கிறதெல்லாம் சாதிச்சிருக்கணுமே, ஒருத்தரும் சாதிக்கல அல்ல இல்லையா? நம்முடைய விசுவாசம் தேவ சித்தப்படி இருக்கணும். சரியா? அதான் அந்த வசனம் சொல்லுதில்ல, எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு கொடுக்கிறாருங்கிறது. அப்ப நம்ம விசுவாசத்தில் உருவாக்குனா தேவன் வேண்டாம், இயேசுநாதர் வேண்டாம்.
ஆமாம், தன்னம்பிக்கை கொள்கைன்னு ஒன்று இருக்குது பாருங்க. நீ எப்படி நம்புகிறாயோ அது உனக்கு நடக்கிறது. இதுதான் தன்னம்பிக்கை கொள்கை. நான் இதில் நிறைய படிச்சிருக்கேன். நீ எதை நம்புகிறாயோ அதை அடைகிறாய். ஆசைப்படு, அடைந்து விடு. இப்படி இருக்கு. இதா கிறிஸ்தவ மார்க்கம். அப்படித்தான் பிரசங்கமார் கொண்டு போறாங்க. நீ விசுவாசிச்சா நடக்கும். இதுக்கு ஆண்டவரும் தேவையில்லை, கர்த்தரும் தேவையில்லை. அப்போ அவருக்கு சித்தம் எப்போ நடக்கும்? இப்படிதான் ஏமாந்து போவீங்க. தயவு செய்து அதை விட்டுட்டு தேவ சித்தத்தை கற்றுக்கொண்டு அதன் சித்தத்துக்குள்ள இருந்து விசுவாசிக்கவும் பேசவும் கற்றுக்கொள்ளுங்கள். சில சந்தர்ப்பத்தில் நீங்கள் அற்புதம் முடிக்கணும், அற்புதம் எல்லாம் நடக்கணும்லாம் இருக்கு. என்ன இருந்தாலும் ஊழியக்காரர்களாக எங்களுக்கு ஒரு பிரச்சனை உண்டு. நான் சொல்கிறேன், வருது சொல்கிறேன். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அவர் இப்போ இருப்பாரான்னு தெரில. ஒரு இடத்துல நான் பிரசங்கம் பண்ணி முடித்து உட்காந்துருக்கேன். முடிஞ்ச உடனே ஒரு வயசான தாத்தா முன்னால் வந்தார். கூட்டத்தில் தான் இருந்திருக்கார், ஃப்ரண்டில் இருந்திருக்கார். அவர் வந்தார். அவர் இங்கே சைடில் இங்கே வந்தார். வந்து கையை குலுக்கி சொன்னார், கொள்ளலாம் செய்தி நல்லா இருக்கு சொல்லிட்டு அவருக்கு அனுபவத்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? நான் இந்து மார்க்கத்தில் இருந்தேன், ஆண்டவருக்குள்ளே வந்தேன். எனக்கு ஆண்டவர் அற்புதமான காரியங்களை அவருடைய நாமத்தில் நடப்பிக்கும்படி ஒரு அனுமதி தந்தார். நல்ல கவனிங்க. அப்போ சொல்லுவார், ஜோமனா சுகாவும் செத்து சாவப்புறம் எல்லாம் பிழைச்சிருவான். இப்படியெல்லாம் நடந்தது. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு மனுஷன் என்கிட்ட, ஒரு ஆள் சாவுக்கு நெருக்கத்தில் இருக்குது, அந்த ஆளுக்கு ஜோம் பண்ணணும் பாருங்கன்னு இவரை கூப்பிட வந்திருக்கு. அப்போ இவர் சொல்லுவார், நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் இப்படி ஒரு மனுஷன் வந்திருக்கான், நான் போட்டா கவனிக்கிறீங்களா? கவனிங்க. நான் போட்டான்னு கேட்டா ஆண்டவர் சொல்லுவார், போவான்டா, அவனுக்கு காரியம் முடிஞ்சு போச்சு. எப்படி? நீ போவான்டா, ஆண்டவர் அவனுக்கு காரியம். நான் ஏன் அப்படி கேட்கணும்? நேராக போய் எழுப்ப வேண்டியதானே? நீ விசுவாசித்தபடி உனக்கு கிடவுதுன்னு சொன்னால் போகணும், எழுப்பணும். அவர்கிட்ட கேட்க என்னத்துக்கு? பேதுருவே தொற்கால் விஷயத்தில் அப்படி தானே செய்யாரு. அவர் என்ன செய்கிறாரு? தொற்கால் இடத்துல போய் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் முகமாய் திரும்பி இருக்கா. தெரியணும், இது உங்களுக்கு தெரியணும். பல விஷயங்கள் சொல்லி தராதனால நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க. போனோடனே அவர் நினைச்சிருந்தா தொற்காலை தப்பித்தாலே எழுந்துருன்னு சொல்லியிருக்கலாமே, சொல்லலையே. அங்கே போய் முழங்கால் போடுறாரு, ஜெபம் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு ஜெபம் பண்ணின்னு ஷார்ட்டாக இருக்கு, அனுமதி கொடுத்துட்டார், எழுப்பு. ஓகே, அவர் எழுப்பிட்டார். அப்போ அந்த தாத்தா சொன்னார், அப்போ வந்திருக்கிறவன் கிறிஸ்தவன் கிடையாது, அவன் வேற மார்க்கத்தை சேர்ந்தவன். அப்போ இவர் ஜெபம் பண்ணால் யாரும் எழும்பிடுவாங்க அப்படின்னு நம்பினதுனால அவன் என்ன செஞ்சான்? கவனிக்கிறீங்களா? நீங்க எந்த வட்டத்துக்குள்ள இருக்கிறீங்கிறத உறுதிப்படுத்துங்க. இல்லைன்னா பிரசங்கி மாற குறை சொல்லப்படாது. அதுக்காக வந்துடுது, எனக்கு ஆவியானவர் நான் முடிக்கிறேன். அப்போ என்ன செய்யுது? இப்போ கர்த்தர் இப்படி சொல்லுவாரு, அவனுக்கு காலம் முடிஞ்சிடுச்சு, அதனால நான் வரையலைன்னு சொன்னா அவன் என்ன செய்வான்? அடிப்பான். என்னெல்லாம் நினைச்சிருக்க நீ? பெரிய ஏசனாதரு செவிச்சா அங்க வரணும், அங்க எல்லாம் அவனை எழுப்பினே இல்லையா, இவனை எழுப்பினே இல்லையா, ஏன் இங்க வரமாட்ட? சண்டை பிடிப்பான். அவன்கிட்ட இப்ப சொன்னா விளங்குமா? இது ரொம்ப சங்கடம். இவர் தயங்கி என்ன செய்யுது ஆண்டவரே கேட்டு சரி கூப்பிடுவேன். மனசுக்குள்ள ஜெபம் பண்ணிட்டே போறாரு, ஆண்டவரே இப்படி இருக்கு, நான் என்ன செய்யுது, ஒரு கடுவாயிட்ட சிக்கிட்டனே அப்படின்னு ஜெபிச்சுட்டே போறாராம். அப்படி போய் இருக்கும்போது அந்த வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்துக்கிட்ட போனோன்னே ஒரு சாய கடை இருந்து. என்ன கடை இருந்தது? டீ கடை. அந்த டீ கடையை பார்த்தோன்னே இவர் சொன்னாராம், ஒரு டீ குடிச்சுட்டு போமா, நான் கொஞ்சம் சக்தியா ஜெபம் பண்ணலாம் இல்லையா, பெல்லமாட்டு ஒரு டீ குடிச்சிட்டு போமான்னு. டீ குடிக்க சரி டீ குடியும். டீ குடிச்சிட்டு பெல்லமா ஜெபம் பண்ணோம், நல்லது தானே. அப்போ டீ குடிக்க போனேன். டீ குடிக்க போனால் ஒரு நேரம் டீ கடைக்காரன் டீ கொடுக்க மாட்டான். அவன் அங்கே கொடுக்கான் இங்கே கொடுக்கான், இவரை கவனிக்கல. அவர் அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டே இருக்காராம். எப்படி என் கடைசியில் டீயை கொடுத்தான். இவர் பின்ன ஜெபம் பண்ணி இருக்காராம். டீயை குடித்து ஒரு பாதி கப்பு குடிச்சிருப்பேன். அங்கே ஐயோன்னு சத்தம் கேட்குது. என்ன ஆச்சு? பார்ட்டி முடிஞ்சிட்டு. உடனே கூட இருந்தான் சொன்னானா, அங்கே முடிஞ்சிட்டு போல இருக்கு. ஐயே முடிஞ்சிட்டா, நான் நல்ல பெல்லாமா ஜெபம் பண்ண இல்லையா, டீ குடிச்சா வந்தேன், முடிஞ்சிட்டா அப்படின்னா அவன் படப்பட விட்டுட்டு ஓடி போயிட்டான். புரிஞ்சுதான் நான் சொல்லுது? ஊழியக்காரர்களே தேவ சித்தம் இல்லாமல் ஏன் விசுவாசத்தில் செய்யப்படாதா? விசுவாசத்திற்கு காணப்படும் அடையாளங்கள் அவன் அனுப்ப எழுப்பப்படாதா? முடியாது. செய்யணுமான்னு கேட்டு செஞ்சுருக்காங்க. அதனால வெறும் விசுவாசம் மட்டும் கொண்டு தெரியப்படாது. தேவ சித்தத்தை புரிஞ்சு, அந்த எல்லையை புரிஞ்சு, அந்த அளவுக்குள்ள நின்று வாழ ஜெபிக்க கற்றுக்கொண்டு ஆண்டவரோடு நடந்து ஆண்டவர்கிட்ட போனோம். நமக்கு பிரச்சனை அங்கே போறதானே, இது இல்லையே. அப்போ மற்ற காரியத்திலையும் இது நீங்க கர்த்தரோட போர் செய்யறது மாதிரி. நான் எரிப்பேன், தீ கொடுப்பேன்னு சொன்னா இல்லை நாங்கள் ஆசீர்வதிப்போம். நான் உன்னை சாகடிப்பேன்னா இல்லை நாங்கள் சாவாம இருப்போம். நாங்கள் அப்போ எனக்கு எதிராக போரா செய்தியை நீங்க உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? கேட்பாரா கேட்க மாட்டாரா? பல வேளை நம்முடைய விசுவாச அனுபவம் தவறாய் செல்லுறது.
ஆகவே நம் குறைகளை அறிக்கை பண்ணுவோமா? தாழ்த்துங்க ஒரு நிமிஷம்.